என்ன தங்கம், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? கொண்டா. கிராமத்துல இருக்கிற உங்க அக்காவும் நீ சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவா? என்ன திடீர்னு உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? இந்தா பாரு பாரு. ஆமாங்க, தாய் இல்லாத என்ன அம்மா மாதிரி இருந்து வளர்த்தவங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் குழந்தைய பெத்துக்காம இருந்தாங்க எங்க அக்கா. எங்க வாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். போய் பார்க்கலாம். ஆனா சக்திக்கு நாம செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நிறைய இருக்க. முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். அப்படியே மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னா கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால நான் உன் கூட கிராமத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. வேண்டாம், ஒன்று பண்ணு, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. இல்லங்க, எங்க அக்கா பையன் பொண்ணுரங்கம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. அதாங்க கேட்டேன். அவன் கிடக்குறான் உருப்படாத பையன், அவனை போய் என் கண்ணுக்குள்ளேயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அக்கா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய கருவேப்பிலை கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கா. அவ வம்சத்துக்கே பேர் சொல்ல அவன் ஒருத்தன் தாங்க இருக்கான். இப்ப என்ன பண்றானோ ஏது பண்றானோ. ஆமா, இன்னைக்கு என்ன கோலம் போடுறது? பூக்கோலம், மாக்கோலம், கிளிக்கோலம். ஆத்தாவுக்கு பிடிச்ச பூக்கோலம் போடலாம். பூதன் கிழமை விடியும் வேளை வாசல்ல கோலம் போட்டேன். ஏண்டி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன பொண்ணுரங்க வாசத்தை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான்? எக்கா வாக்கா போய் அவன் வாயை புடுங்குவான். நீ எது பேசிக்கிறாத, நான் போய் பேசுறேன். வியாழக்கிழமையும் ஆத்தாவுக்கு பிடிச்ச கோலமா போடுவேன். ஏன்பா பொண்ணுரங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு கோலம் போட்டுட்டு இருக்க? உன்னை எதனா கேட்டாளா? சோலைய பார்த்துட்டு போவியா? இந்த அக்கா கூட தான் கையில குடத்தை வச்சிருக்குது. நான் என்னன்னு கேட்டேனா? ஏன்பா கோவிச்சுக்கிற? போங்கறல்ல. ஏன்பா பொண்ணுரங்க, என்ன இன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க போலியா? உள்ள ஆத்தா தூங்கிட்டு இருக்குதுல, காதுல வந்துச்சுன்னா அம்பிடுதே. காதுல வந்தா என்ன இப்போ? ஆத்தா தெரியாம தானே பொண்ணு பார்க்க போறேன். ஜோலிய பார்த்துட்டு பேசாம போவீங்களா? என்ன உங்க ஆத்தாளுக்கு இந்த பயம் பயப்படுற? சரிதான், வாடி நாம போலாம். ஆமாண்டி, வந்துட்டாளுங்க. போங்க போங்க, உன் புருஷங்காரன்ட்ட சொல்றேன். ஊரு கதையெல்லாம் பேசிட்டு திரியிறாளுகான்னு. புதன் கிழமை விடியும் வேளை வாசல்ல விதவிதமா கோலம் போட்டேன். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆத்தாவுக்கு பிடிச்ச கோலம் போடுவேன். தந்தனுக்கோ தனக்குனக்கோ பொண்ணுரங்க என்னமா கோலம் போட்டிருக்க? சூப்பர் அப்பு. ஒன்னு, ரெண்டு, ரெண்டரை, அம்புடுதான்.
போதும். ஆத்தா 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 எந்திரி ஆத்தா. ம். இந்தா டீ கொண்டாந்துருக்கேன் குடியாத்தா. என்னத்தா அப்படி பாக்குற? இந்தா குடி. ஏலே என்ன ஏன்டா இப்ப எழுப்புன? டீ குடிக்குதே. ஏன்டா என்ன எழுப்புனன்னு? இந்தா என்ன ஆத்தா திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க? டீ குடிக்குதே. இந்த குடி. போட 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 போட. நல்ல கனா ஒண்ணு கண்டுகிட்டு இருந்தேன், பாதியிலே எழுப்பி விட்டியேடா. அப்படி என்ன ஆத்தா கனவு கண்ட? உக்காரியா சொல்றேன். சொல்லு 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 சொல்லு. ஐயா, தேவத மாதிரி ஒரு பொண்ண உன் சின்னாத்தா தங்கம்மா கூட்டிக்கிட்டு வந்தா. பொறவு நீ அந்த பொண்ணோட அழகுல மயங்கி கட்டுனா அந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் சொப்பறம் என்னாச்சு? அதான் நீ எழுப்பி விட்டிய. எழுப்பி விட்டேனா? அடங்கப்புறான. ஆமாடா, எழுப்பி விட்டிய. ஆமா, உன் தங்காச்சி என் சின்னாத்தா தங்கம்மா. டேய், என்னடா சின்னாத்தா பேர சொல்ற? சின்னாத்தா பேரு தங்கம் தானே, பொறவு என்ன? ஏத்தா உன்னை பார்க்கவே வர மாட்டேங்குது, இதுல பொண்ணை வேற கூட்டிட்டு வராங்களாக்கும். ஏத்தா இப்படி உளறிட்டு கிடக்க? ஏய் பொண்ணுரங்கம், நான் கண்ட கனா கண்டிப்பா பலிக்குண்டா. அப்படியா சொல்ற? ஆமாடா, நிச்சயமா உன் சின்னாத்தா தான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கண்ணாலம் பண்ணி வைக்க போறா. சரி, அதெல்லாம் விடாதா, அதெல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும். முதல்ல நீ இந்த டீ தண்ணியை குடி, பிறகு மில்லுக்கு போற சோழிய பாரு. ஆத்தா, இந்த புள்ளைக்கு ஒரு கண்ணால நடக்கணும், அதை என் கண்ணு குளிர பார்க்கணுமா. ஆத்தாளுக்கு தெரியாம பொண்ணு பார்க்க போறேன். மாரியாத்தா, நீதான் என்னைய காத்து கொடுக்கணும். இல்ல பொண்ணுரங்கம், சோறாக்கிட்டியாடா? மில்லுக்கு நேரமாச்சுடா. சோறாக்கியாச்சாத்தா, குழம்பு ரெடி. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாடா, பசிக்குதுடா. நீ போய் அங்க உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாத்தா சுட சுட சோறு. அது மட்டும் இல்ல, கத்திரிக்காய் முருங்காயும் போட்டு கார குழம்பு வச்சிருக்கேன், அம்புட்டு ருசியா இருக்கும். இந்தா நல்லா சாப்பிடணும் பாத்துக்க. டேய் போதும்டா, குழம்பு போதும். இரு. இந்தா இந்தா சாப்பிடு. ராசா, நீ சாப்பிடு ராசா.
என்னடா எனக்கே ஊட்டி விடுற விடுடா. ம் இந்தா அப்புறம் அதா நீ மில்லு வேலைக்கு போற அங்க தெம்ப வேலை செய்யணும்னா நல்லா சாப்பிடணும் இல்ல நீ சரி சரி. ஏய் ரொம்ப நல்லா இருக்குடா. இந்தா நீ கையில கூட நீ ஊட்டி விட வேணாம். டேய் நீ எப்படா வேலைக்கு போற? போவோம்ல. ஆமாடா போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. எப்பதான் நீ வேலைக்கு போறியோ தெரியல. போவாத்தா எல்லாம் போவோம். ஏன் வருத்தப்படுறிய? சாப்பிடு முதல்ல. ஏன் அப்படி பாக்குற? குழம்பு நல்லா இல்லையா? டேய் இந்த சோறு குழம்பு அம்புட்டு ருசியாத்தான் இருக்குடா. ஏதாவது திருட்டுத்தனம் பட போறியா? ஏண்டா கேக்குறத பார்த்தா நான் ஏதோ பொண்ணு பார்க்க போற மாதிரி கேக்குறிய. அதான்டா அதேதான்டா. இங்க பாருடா, எனக்கு தெரியாம அப்படி ஏதாவது ஒரு வேலைய பண்ணுன தோலை உரிச்சு விடுவேன் பாத்துக்க. ஆமா சொல்லிவிட்டேன். நான் வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. கதவை மூடிக்கிட்டு உள்ளேயே கிடக்கணும். என்ன ஏன்தா என்ன போலீஸ்காரி மாதிரி பேசுற? இந்தா சோத்த கூடு. முத சங்க ஊதிட்டானுங்கடா. சீக்கிரம் கூடுறா. நேரம் ஆச்சுடா. சைக்கிள் எடுடா. அதா அதா முத சங்க தான ஊதிருக்கேன். பையன் போலாதா. முதல்ல சாப்பிடுங்கடா. டேய் மணி ஆவுதுடா. சைக்கிள் போலாம். போதும் போதும். இந்த கடைசி கடைசி இந்த கடைசி சைக்கிள் எடுடா. சரி குடு. சீக்கிரம் வா போ. ஏய் பொண்ணுரங்கம் சீக்கிரம் வாடா. போறானுங்கடா வாடா. ஐயா வா சீக்கிரம் வா. கூட்டிட்டு வரேன் இரு. கூட்டது போதுடா வாடா. இராதா. டேய் செருப்பு போடுற நேரம் ஆடாது, மணி ஆச்சுடா வாடா. ஏன்தா பதற? ரெண்டாவது சங்க ஊதறதுக்குள்ள நான் உன்னை சிட்டா கொண்டு போய் விட்டுற மாட்டேன். அப்புறம் அட்டை பாஸ் கொடுக்க மாட்டானுங்கடா. என்ன அட்டை கிட்டனுட்டு? நீ இத பாரு, இந்த கோலத்தை யார் போட்டாங்க தெரியுமா? நாம தான். எப்படி இருக்குது? ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி எடுடா முதல்ல. இராதா நாளைக்கு என்ன கோலம் போடணும்னு பிச்சு விடு பிச்சு. வா வா எடு. சரி மணி ஆகுது. போ போ போ. இலே போலே போலே சீக்கிரம் போலே. ஏய் சீக்கிரம் போடா. முதல் சங்கு ஊதிட்டானுங்கடா. ரெண்டாவது சங்கு ஊதிடுவானுங்க. நாம விட்டுருவோமா? ஏய் போடா மணி ஆகுதுடா. அதா இன்னும் பதறாம இரு. இதா வந்துச்சுல. ஏய் தலே தலே அங்கதா. ஏய் சீக்கிரம் போடா. ரெண்டாவது சங்கு ஊதிடுவானுங்கடா. சீக்கிரம் போடானா பள்ளத்துல எல்லாம் இறக்குறியடா. சீக்கிரம் போடா போடா. மில்லுக்கு நேரம் ஆச்சுடா. போயிட்டே இருக்கும்ல. சங்கு ஊதிட்டானுங்களேடா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இறங்கு இறங்கு. பாடா இந்தாதா போயிட்டு வரேன்டா. அதா என்னையா? ஏதா என்னமோ ரெண்டாவது சங்க அடிச்சிருவாங்கன்னு பதறீங்க. எப்படி மின்னல் மாதிரி கொண்டாந்து விட்டேன் பாத்தியா? என்ன போய் வஞ்சுபடியாத்தா. இப்ப எப்படி? என் ராசா பொண்ணுரங்கம் சைக்கிள் ஓட்டுறதுல இந்த ஜில்லாவிலேயே ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு யாருடா இருக்கிறா? அது சரி சரி நான் கம்பெனிக்குள்ள போறேன். நீ கிளம்பு கிளம்பு. என்ன இரு. இது பாரு, நீ வீட்லயே அடங்கி சும்மா கிடக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது சுத்துன கம்பெனிக்கு லீவு போட்டுட்டு வந்து உதப்பேன் பாத்துக்க. அதெல்லாம் நான் போக மாட்டேன். அப்படி சரி போ. பொண்ணுதங்கம் அடுத்த வாரம் நடக்க போற சைக்கிள் ரேஸ்க்கு பேர் கொடுக்க போறேன். நீ வாரியா? அப்படியா? இன்னைக்கு தான்டா கடைசி தேதி. வார அடி சருப்பால சாணிய கரைச்சு மூஞ்சிலே ஊதிடுவேன் நானு. ஏண்டா டேய் சும்மா இருக்கிற புள்ளைய சைக்கிள் ரேஸுக்கு கூட்டிட்டு போய் கை காலு உடைஞ்சு போச்சுன்னா யாரு அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? போடா அந்த பக்கம். அத்தா முதல் பரிசு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி ஆத்தா. டேய் வாய பத்திட்டு போடா. டேய் போடாங்கறல. சரி அத்தா நான் கிளம்புதேன். டேய் நில்லுடா. என்ன மில்லுக்குள்ள அமுச்சு வச்சுட்டு அவன் பின்னாடியே போய் அந்த சைக்கிள் ரேஸ்ல பேரு கொடுத்தேன்னு வச்சுக்க, ஆம்பிடுத்த பாத்துக்க. அப்படிலாம் செய்ய மாட்டா. ஐயோ டேய் பொண்ணுரங்கம் வெளியே போக கூடாது. பொண்ணுரங்கம் சொல்றத கேளல.
ஆத்தா போயிட்டா. ஏய் மாப்ள வா வா வா. ஏ பொண்ணு ரங்கம், ம். என்னப்பா ஆத்தா இந்த திட்டு திட்டுது? முதல் பரிசு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மிப்பா. அதுக்கு போய் இந்த திட்டு திட்டுதேப்பா. ஆத்தா என்னைய திட்டாம வேற யார திட்டும்? ஒத்த புள்ளையாச்சா, அதான் இப்படி திட்டிட்டு கிடக்குது. நான் அத பேசி சரி பண்ணிடுறேன். அது போதும்பா. இன்னைக்கே நாம பேரை குடுக்குறோம், ஜெயிக்கிறோம். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் எங்கப்பா போற? வந்து சொல்லுவோம்ல. சரிதான் சரிதான். நடத்து நடத்து. ஏய் என்ன மாப்ள? மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்க. வணக்கண்ணே. வணக்கம்பா. என்னடா இங்க சுத்திட்டு திரியறிய? இதே புடிடா பார்க்கலாம். என்ன பேச்சு? அப்பதான் வீட்டுக்கா? மாப்ள மாப்ள கொஞ்சம் நில் மாப்ள. என்ன மாமா? அட இங்க வாயா சொல்றேன். இந்தாரே இரு. என்ன மாமா விஷயம்? மாப்ள நீ சைக்கிள் ஓட்டுறதே அழகு மாப்ள. ஏதா பாடுறா நம்ம கிட்டியவா? ஆமா ஐஸ் வச்சது போதும், விஷயம் என்னன்னு அது சொல்லு. ஒண்ணும் இல்லப்பா, இங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் டீ போடுப்பா. என்னது? கோச்சிக்காத மாப்ள, வீட்லயும் யாரும் இல்ல, கடையிலயும் யாரும் இல்ல. நான் போய் வடமாவு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கடையை பார்த்து மாப்ள. என்ன மாமா என்னைய பார்த்தா டீ மாஸ்டர் மாதிரியா தெரியுது? அட என்னப்பா, 2 கரண்டி பால், கொஞ்சம் டிக்காஷனு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 ஆத்துனா டீ. இது என்னப்பா பெரிய கம்ப சூத்திரமா? அது சரி, இது எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பதறாம போய் சோலிய முடிச்சிட்டு வா. சரி 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 மாப்ள. மாமா ஆ, ஒரு டீ அடிச்சுட்டு போறது. இந்த டீ மாஸ்டரே டீயா? என்னப்பா நீ வர்றவங்களுக்கு கேட்டு போட்டு கொடுப்பா, கடையை பாத்துக்க. ஆமா சரி, டீ எஸ்டேட் ஓபன் ஏய், 2 டீ போடுப்பா. ஏன்பா பொண்ணுரங்கத்தை பாத்தியா? ஆமா, இந்தா நம்ம கடையில தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. அப்படியா? சரி சரி. என்னண்ணே 2 டீ? பொண்ணுரங்கம், இன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க போகணும். நீ என்னடானே இங்க டீ போட்டுட்டு இருக்க? எப்ப வருவ? பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்குல்ல. அண்ணே நீங்க புறப்படுங்க, அதெல்லாம் நம்ம கரெக்டா வந்துருவோம்ல. அண்ணனே ஒரு நிமிஷம். பொண்ணை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு போறது. பெத்தவங்களுக்கு ஒரே பொண்ணு, கொஞ்சம் நில போல வீடு வாசல்லாம் இருக்கு. மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறதுக்கு சம்மதம் சொல்றாங்க. போனே, அதெல்லாம் யாரு கேட்டாங்க? வேற என்னப்பா வேணும்? இப்பா புள்ள எப்படி இருக்கும்? கருப்பா சவப்பா, நெட்டையா குட்டையா, ஒல்லியா குண்டா, சுமாரா இருக்குமா இல்ல நம்ம ரேஞ்சுக்கு அழகா இருக்குமா? இதெல்லாம் சொல்லாம போனா எப்படி? நீ என்னப்பா இவ்வளவு கேள்வி கேக்குற? நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதும் அந்த பொண்ணே பொண்ணுரங்கமா என்ன பொண்ணு பார்க்க வர்றாருன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. என்னைய பத்தி எல்லா விவரமும் சொல்லிட்டிய போல இருக்கு. உன்னை பத்தியும் சொல்லிட்டேன், உங்க அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு பார்க்க வர்றேங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆனா என்ன, பொண்ணு உன்னை விட 2 வயசு மூத்தவாப்பா. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தானே? நீ போன புள்ள வீட்டுல தைரியமா சொல்லுன, நான் பார்த்தா முடிஞ்ச மாதிரி தான் சொல்லுன, சரிதானே? பொண்ணுரங்க மாப்பிள்ளைனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். கை சுத்தம், மெய் சுத்தம், வாய் சுத்தம். சரிண்ணே சரிண்ணே, என்னைய ரொம்ப என்னண்ணே? ஒண்ணும் இல்லப்பா. சரி, ஒரு டீ அடிச்சுட்டு போறது. நான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நீ வர்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, முதல்ல அதானே முக்கியம். நீ போய் அந்த சொல்லிய பாருண்ணே. கிளம்புண்ணே. வரம்பா. நடத்து மாப்பிள்ள நடத்து, உன் காட்டுல மழதே போ. புது மாப்பிள்ளைக்கு ரப்பரி நல்ல யோகமடா. ரப்பரி வந்து மணமகள் தான், ரப்பரி வந்து நேரம் பொண்ணுறாங்க. உனக்கு மாப்பிள்ளைகளை வந்துடுச்சுப்பா. ஆமா, பொண்ணு வீட்டுல என்ன நடக்கும்? பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணுங்க என்ன ஆம்பளை தானே நீ? அப்ப நல்லா தில்லா நில்லு. தில்லா. பொண்ண வர சொல்லுங்க, பாத்துருவோம். என்னம்மா பொண்ணு
பரவாயில்ல நல்லாதான் என்ன இருக்கிறேன். மாப்பிள ரெடி ஆயிட்டியா? அது லேட்டா போனா தானே நமக்கு ஒரு மரியாதை. ஏய் பொண்ணுரங்கம், நாங்க அதுக்கு சொல்லப்பா. நீயே உன் ஆத்தாவுக்கு தெரியாம பொண்ணு பார்க்க போற. ஆத்தா சாயங்காலம் திரும்ப வரதுக்குள்ள கமுக்குமா போயிட்டு கமுக்குமா வந்துடலாம். அதான் சீக்கிரமா கிளம்ப சொல்றேன். பொண்ணுரங்கம், பொண்ணு பார்க்க போற. பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? பொண்ணை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? தட்டு மாத்திர வேண்டியதான். மாப்ள வணக்கம் மாப்ள. நான் தான் பொண்ணோட அப்பா. பொண்ணுரங்க வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க வராம போயிடுவீங்களோன்னு நாங்க பயந்துட்டோம். ஒருவேளை உங்க ஆத்தா வந்து வீட்டுல வச்சு பூட்டிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். அதான் மாப்ள நேர்லயே வந்துட்டேன். இந்த பொண்ணுரங்க வாக்கு கொடுத்தானா கொடுத்ததுதான். ஆத்தாவது ஆட்டுக்குட்டியாவது. ஏய் ஆத்தாடா. மாப்பிள அதா